சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் பேஜ் நம்பர் 41 தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் புக் எடுத்துக்கோங்க. மேம் சொல்கிற மாதிரி கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? இப்போ நம்ம கை ngை சை இந்த வரிசை தான் எழுத போகிறோம். எல்லாருமே எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அழகாக பென்சில் பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த ட்ரேசிங் மேலேயே அழகாக எழுதி பழகுங்க. கை இது துணை எழுத்து. ஓகேவா? இது தனியாக இயங்காது. எப்பவுமே இது தனியாக இயங்காது. அப்போ இது ரெண்டுமே சேர்த்து ஒரு எழுத்து தான் கை. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். இப்போ நான் மேம் இங்கே எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இதன் பெயர் இரண்டு சுழின்னா இங்கே மூக்கு மாதிரி வருதா? அப்போ இப்படி இருந்துச்சுன்னா இதன் பெயர் இரண்டு சுழின்னா. இப்போ இதை சொல்லுவாங்க இரண்டு சுழி துணை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு சுழி துணை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்லா பெண்ட் ஆகி வரும். இங்கே இருக்கிற மாதிரி மூக்கு மாதிரி வராது, இங்கே பெண்ட் ஆகி வரும். இது எப்பவுமே தனியாக வராது. இந்த காங்காச்சாவோட சேர்ந்து வரும். சேர்ந்து வரும்பொழுது கை அப்படின்னு உச்சரிக்கணும். அடுத்து பாருங்கள் ngை. அழகாக ட்ரேஸ் பண்ணி எழுதுங்க. ngை. மேம் கூடயே சேர்ந்து நீங்களும் எழுதுங்க. ngை. சொல்லு பார்க்கலாம். ngை. சை. சை. ஞை. ஞை. டை. அழகாக இது மேலேயே எழுதணும். டை. மூணு சுழி ஞை. மூணு சுழி நை. அடுத்து தை. தை. இந்த ஒர்க் புக் வேணும்னா மேம்க்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அமுச்சு விடுறேன். தைக்கு அப்புறம் ஞை. நை. சொல்லிட்டே எழுதுனீங்கன்னா தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஞை. பை. மை. மை. யை. யை. ரை. ரை. அடுத்து லை. லை. வை. வை. ரை. ரை. லை. லை. மேம் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். லை. ரை. ரை. நை. ரெண்டு சுழி நை. நான் சொன்ன பார்த்தீங்களா? ரெண்டு சுழி நை. அப்போ அந்த ரெண்டு சுழினா வரும்பொழுது இப்படி வரும். மேம் திருப்பியும் சொல்கிறேன், இப்படி வரும். இது ரெண்டு சுழினா. இது துணை எழுத்து நல்லா இப்படி பெண்ட் பண்ணி இப்படி எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி எழுதுனீங்க தான் அது சரி. ஓகே சில குட்டீஸ், இது அழகாக இதே மாதிரி நீங்களும் எழுதிட்டு மேம்க்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். தேங்க்யூ.